ஹலோ மக்களே, நான் உங்கள் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு 2024 அண்ட் 25 இது நீங்கள் இங்கிலீஷ் ஃபார்மேட்டில் பார்க்குறீங்க. இதே எக்கனாமிக் சர்வே நமக்கு தமிழ் ஃபார்மேட்லேயும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 டைப்லேயுமே நமக்கு எக்கனாமிக் சர்வே நமக்கு தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஆய்வறிக்கை 2024, 25 இந்த ஒரு ஸ்லைடை ஆல்ரெடி நிறைய பேர் நீங்கள் படிச்சிருப்பீங்க. படிக்காதவங்க இனிமேல் படிக்க போகிறீங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு எல்லா யூனிட்டுக்குமே மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது கரண்ட் அஃபேர்ஸ் தான். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத தனியாக ஒரு யூனிட் போல் அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸில் நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் இப்போ நமக்கு ரொம்ப தெளிவாக ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுலேயுமே சொல்லிட்டாங்க. கரண்ட் அஃபேர் அப்படிங்கிறது எல்லா யூனிட்ஸ்லேயுமே நமக்கு மென்ஷன் ஆகிற ஒரு டாபிக். இந்த இடத்துல இந்த ஒன்று மட்டும்தான் இப்படி நம்ம தியரியாக படிக்கிறோமான்னு கேட்டால் நிறையா டாபிக்ஸ் இப்படி தான் தியரியாக படிப்போம். படிக்கும்போது படிச்சிடலாம், ரீகால் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே டேட்டா நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், எல்லாமே உங்களுக்கு நம்பர்ஸில் இருக்குது. அப்படிங்கிறனால ரீகால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப ஈஸியாக ரீகால் பண்ணுறதுக்கும் லாங் டேர்மில் நீங்கள் படித்ததை மெமரியில் வைக்கிறதுக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். இந்த மாதிரி இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் படித்து முடிச்சுட்டு பாலிசி நோட்ஸ் ஆகட்டும், கரண்ட் அஃபேர்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி கவர் ஆகிற நிறையா ரிப்போர்ட்ஸ், டிபார்ட்மெண்ட்டோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஒன்லைனர்ஸாக நம்ம எக்ஸாமில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற மாதிரி எம்சிக்யூ ஃபார்மேட்டில் கொடுக்க போகிறேன். கொஷின் கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு கொஷின் ரீட் பண்ணுவேன். அது நீங்கள் என்ன ஆப்ஷனில் ஏற்கனவே படிச்சிங்க அப்படிங்கிறத ரீகால் பண்ணி உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் ஆன்சர்ஸை நினச்சிக்க போகிறீங்க. அண்ட் ஆன்சரை நான் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி படிக்கும்போது உங்களால் லாங் டேர்முக்கு மெமரியில் வைக்க முடியும். அவ்வளோ சீக்கிரம் மறந்து போகாது. தியரட்டிக்கலாக எந்த அளவுக்கு படிக்கிறது இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு கொஷின் ஃபார்மேட்டில் ரிவிஷன் பண்ணுறதும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. கொஷின் ஃபார்மேட்டில் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறது ப்ரிலிம்ஸுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. தியரட்டிக்கலாக நீங்கள் படித்ததை டிஸ்கிரிப்டிவாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு மெயின்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. கொஷின் ஃபார்மேட்டில் இருக்கிற வீடியோ ரிலேட்டட் வீடியோவில் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பார்த்துருங்க. தேங்க்யூ.